வெல்கம் டு மிஸ்டர் நோபடிஸ் பார்க்குற மூவி வந்து மான்டி பைத்தான் அண்ட் த ஹோலி கிரேல் 1975 ஒரு காமெடி மூவி. இந்த படத்தோட ஃபோட்டோ நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லாட் கேஸ் உங்களுக்கு நிறைய மூவிஸ் அப்டேட்ஸ் வந்துகிட்டு இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த படம் வந்து ஒரு ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு காமெடி படம் தான். இந்த படத்தில் வந்து கதை வந்து கிங் ஆத்தர்னு ஒருத்தர் இருப்பார். பழைய காலத்தில் நடக்கும் போது காமிச்சிருப்பாங்க. அந்த கிங் ஆத்தர் வந்து அந்த ஊர் ஃபுல்லாக வந்து மென்னை தேடுவாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்ஸ் அவருக்கு வந்து நைட்ஸாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஹோலி கிரேல்னு சொல்லப்படுற ஒரு இடத்த நோக்கி போகிற பயணத்தை தான் இந்த படத்தில் வந்து கதையாக காமிச்சிருப்பாங்க. போகிற வழியில் இவங்க சந்திக்கிற அந்த எதிர்ப்பு, அதுக்கப்புறம் வந்து காடெல்லாம் பார்ப்பாங்க. பார்த்ததுக்கப்புறம் அவங்க எப்படி போய் அங்கே சேர்ந்தாங்க அப்படின்றது இந்த படத்தோட கதை. ஏன் இந்த படம் உங்களுக்கு அவுட் சைட் பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் இந்த ஸ்டார்டிங்கில் கிங் ஆத்தரோட என்ட்ரன்ஸ் இருக்கிற அந்த சீன்லேயே வந்து அவர் வருவார். வந்தால் குதிரையில் வருவார்னு பார்த்தா குதிரை இருக்காது. பின்னாடி பேட்சின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து கொட்டாங்குச்சி தட்டிட்டு வருவான். அதுவே ஒரு மாதிரி என்னடா பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஜிக்கெல்லாம் ஒன்றுமே இருக்காது. படத்தில் வந்து எல்லாமே அவுட் சைடாக இருக்கும். இதுதான் பவுண்ட்ரி, இந்த பவுண்ட்ரிக்குள்ளே தான் படம் அப்படின்னா இந்த பவுண்ட்ரியே இருக்காது. படம் வந்து எல்லாமே வெளியே இருக்கும். அந்த சீனு, அதுக்கப்புறம் வந்து பணத்தை தூக்கிட்டு போகிறதுக்கு ஒரு நாள் இருக்கும். வெனஸ்டே சம் கைண்ட் ஆஃப் அன்னைக்கு வருவாங்க. வந்துட்டு வந்து ஒருத்தன் உயிரோடு தான் இருப்பான். நான் போக மாட்டேன், இன்னும் சாகலை, நான் அப்புறம் செத்துறதுக்கு ஒரு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவனை படுகூடு மண்டியில் ஒன்று அடிப்பாங்க, அவன் செத்துருவான். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் வந்து ஒரு சிம்பிளான விஷயங்கள். அதுக்கப்புறம் வந்து போகிற வழியில் ஃபைட் நடக்கும். அந்த ஃபைட் சீன் காமெடியாக இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த ஸ்டார்டிங் சீனில் ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த கொட்டாங்குச்சி தள்ளிட்டே போவாங்கள்ல, அவங்க ஒரு ஒரு கோட்டைக்கிட்ட போய் நின்றுட்டு இந்த மாதிரி கேட்டு நிற்கிற சமயத்தில் இவங்க பேச வர்றதே அவன் கேட்க மாட்டான். கோட்டையில் இருக்கிறவங்க, உங்களுக்கு எப்படி கொட்டாங்குச்சி கிடச்சிது, இது கொட்டாங்குச்சி சீசனே இல்லை, இங்கே கொட்டாங்குச்சி மரம், இங்கே தேங்காய் மரமே இல்லை, அவங்க அவன் அதை விடவே மாட்டான். எனக்கு அந்த சீன்லாம் வந்து பயங்கர சரியான ஃபன்னாக இருந்துச்சு. என்னோட எப்படா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த கிளைமேக்ஸில் வந்து ஒரு பெரிய வார் கைண்ட் ஆஃப் சீன் ஒன்று வரும். அந்த வார் வரும்போது திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல போலீஸ் வந்து நிற்கும். சம்மந்தமே இல்லாமல் போலீஸ் வந்து நிற்கும். ஒரு மாதிரி வந்து அந்த சீனை வந்து ஒரு மாதிரி எப்படி எதுக்கு முடிச்சானுங்க, ஒன்றுமே புரியாது. ஒரு மாதிரி நல்லா இருக்கும் படமே. அந்த போகிற வழி எல்லாமே சின்ன விஷயங்கள் அவங்க பண்ணது, அது ஒரு மாதிரி எல்லாமே வந்து அவுட் சைட் த பாக்ஸாக இருக்கும். சீரியஸ்லி இது வந்து ஒரு ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்ட். ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு படம் எடுத்து நிறைய லாபம் சம்பாதிச்சு இந்த படம், இந்த காமெடி படம். ஓகேங்களா, இந்த படத்தில் இதே மாதிரி வந்து இதே பேரில் வந்து இன்னொரு படம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டான ஞாபகம் நான் பெருசாக வந்து ரிசர்ச் பண்ணி பார்க்கல. பட் பார்த்த வரைக்கும் இந்த படம் வந்து ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்ட். ஒரு நல்ல ஒரு புதுவிதமான ஒரு காமெடி படம் பார்க்கணும்னா கண்டிப்பாக மான்டி பைத்தான் அந்த ஹோலி கிரேல் வந்து நான் வந்து சஜஸ்ட் பண்ணியே தருவேன். ஏன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த படம் ஃபேவரட்ஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து எதுவுமே இல்லாமல் ஒரு மாதிரி ஃப்ரீ மைண்டடாக எடுத்த ஒரு படம் மாதிரி இந்த படம் தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், அப்படியே எடுத்து வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, உண்மையாகவே நல்ல படம். ஆனால் வந்து ஒரு அபவ் ஆவரேஜ் மூவி தான் நான் சொல்லுவேன். அதனால் இந்த படத்துக்கு நான் ஒரு 3.5 சொல்லுவேன். இந்த மாதிரி மூவி போய் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அந்த மிஸ்டர் நோபடி சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.